முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் முழு தனியா எடுத்துக்கணும். தனியாவை வறுத்து தனியா வச்சுக்கணும். அதே எண்ணெயில சிறுபருப்பு அளவு அவங்க சொல்லிட்டாங்க எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வதக்கணும். ஸோ அதையும் வதக்கி பொன்னிறமா எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்குள்ள தனியா நமக்கு காஞ்சிருக்கும், அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். அதை எடுத்து கோர்ஸா அரைச்சிக்கணும். அண்ட் அதே எண்ணெயில சிறுபருப்பையும் எடுத்து தனியா வச்சுட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்கணும் அப்படின்னா பச்சை வாசனை போனா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல எடுத்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச முழு தனியா அண்ட் வதக்கி வச்ச சிறுபருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு அண்ட் மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் காஞ்ச மிளகா, புளி இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கி இதையுமே எடுத்து அந்த குக்கர்ல போட்டுட்டு மஞ்சள் தூளை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிட்டு 3-4 விசில் விட்டுறணும். ஸோ ப்ரெஷர் எல்லாம் போய் குக்கர்லேருந்து அது வந்ததுக்கு அப்புறம் உங்களால மத்து வச்சு கடைய முடியும். அந்த சட்டி இருந்துச்சுன்னா கடையலாம், இல்லை அப்படின்னா அதே மாதிரி மிக்சியில போட்டு எடுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு வடகம் அண்ட் கருவேப்பிலை போட்டு உப்பையும் சரி பார்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச புலக்கூரா.